இன்று திருவோண திருநாள். குமரி பற்றிய பதிவு எண் 51. பண்டெல்லாம் ஓணம் எப்படா வருன்னு இருக்கும். வீட்டுக்கு வீடு ஊஞ்சலு, தெருவெல்லாம் பூக்கோலம், உறக்கம் எழுச்சதும் கை நீட்டம் வேண்டி புத்தம் உடுப்பும் இட்டு கூட்டும் கறியும் வச்சு வாழை இலையில சோறும் தின்னு பாயசம் குடிச்சு அதெல்லாம் ஒரு காலம். இப்படி போ. அட, ஓணம்னா மலையாளிகளின் திருநாள்ல, அதை போய் கொண்டாடிட்டு கதையை வேற சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு குமரியின் வரலாறு அறியாத சில குமரி மக்களுக்கும் குமரியை தாண்டிய தமிழ் உறவுகளுக்கும் நிச்சயமா மனசுல தோணி இருக்கும். மாயோன் மேய ஓண நன்னாள் கோணம் தின்ற வடுவாள் முகத்த. 10 பாட்டில் ஒன்றான மதுரை காஞ்சி வரிகள் இவை. ஓணம் என்னும் சொல் மலையாளம் என்னும் மொழி தோன்றுவதற்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே, அதாவது சேரளம் கேரளம் ஆவதற்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே குறிப்பிடப்பட்டுள்ளதை காணலாம். மேலும் பாண்டிய நாட்டில் ஓண திருநாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டிருப்பதை அறிய முடிகிறது. தேவாரத்திலும் 4000 திவ்ய பிரபந்தத்திலும் ஓணத்தை பற்றிய குறிப்புகள் உள்ளன. பழந்தமிழர் திருநாளான ஓணம் இன்று சேரனின் சேரளத்திலும் ஆதி மண்ணான குமரியில் மட்டுமே எஞ்சி நிற்கிறது. என் உயிர் தமிழ் உடன்பிறப்புகளே, ஆழ அறிந்து கொள். குமரியும் குமரி தமிழும் எஞ்சி நிற்கும் தமிழர்களின் பழமையின் மிச்சம். அதனை ஆராய முயலுங்கள். குமரி மண் வேற்று மண் அல்ல, குமரி தமிழ் கொச்சை தமிழ் அல்ல. முதலாதி மொழியின் முதல் ஆதி வடிவம் தொடரும்.